எப்பயாவது ஒரு தாட் இப்போ வந்து இந்த ரெகக்னேஷன் வந்திருக்கு. இவ்வளோ பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி இந்த ரெகக்னேஷன் இப்போ நமக்கு கிடைக்கலையே, கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ண தருணம். இப்பயுமே இருக்குது. கிரேட்ஃபுல்லாக தான் இருக்கேன். நான் ஒன்றுமே இல்லாத இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ தூரம் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நான் ஒரு நேஷ்னல் அத்லீட்டாக இருந்தேன், ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தேன், வரைஞ்சிட்டு இருந்தேன். அது தவிர எனக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து ஜீரோலேருந்து ஒரு பிரிக்காக எடுத்து வச்சு நம்மளே ட்ரை பண்ணி இன்னும் நிறைய ஒர்க்ஸ் பண்ணணுன்னு ஆசை இருக்குது. இன்னும் நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸோட ஒர்க் பண்ணணுன்னு ஆசை இருக்குது. இப்போ நம்ம இவ்வளோ பண்ணுறோம், அப்போது நல்ல பெர்ஃபார்மர்ன்ற ரெக்கக்னிஷன் கிடைக்கிது. அப்போது நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்களுக்கு ரெசனேட்டிங்காக இருக்குது, ஒர்க் ஆகுது. பேசாமல் ஒரு மாத சம்பளத்துக்கு எங்கேயாவது வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு. ஏன்னா ஆக்டர்ஸோட லைஃப் ஜேர்னியே அது அப்படி தானே இருக்குது, பீக் ஆஃப் அன்சர்டனிட்டி இல்லையா? அப்போது வேறு ஏதாவது பண்ணலாம், வேறு ஒர்க். நான் அந்த மாதிரி நினைக்கும் போது ஒரு 6-7 மந்த்ஸ் கூட ப்ராஜெக்ட் இல்லாமல், கிட்டத்தட்ட ஒரு 9 மந்த்ஸ் ப்ராஜெக்ட் இல்லாமலாம் இருக்கும். நான் அப்படி நினைக்கிற டைமில் கரெக்டாக ஒரு ப்ராஜெக்ட் வரும். ஆர்ட்டுங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்ட். அப்படியா என்னால் அதை பார்க்க முடியல. இன்னும் பைசன் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆர்ட்டும் ஸ்போர்ட்ஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான் தோணுது. செல்ஃப் டவுட்டா அது வரும், அது அப்பப்போ வரும். ஏன்னா நம்ம ஊருக்குள்ளே தானே இன்னும் இருக்கோம். அப்போ எல்லோரும் பேசுறதுலாம் நம்ம கேட்போம். அது எப்படி டேக்கிள்? ஆமாம், என்ன இப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால் கூட திருப்பி என்னால் அங்கேருந்து என்ன பண்ண முடியுதுன்னு ஒன்று இருக்குல்ல, திரும்பி நான் அதை தான் பண்ணுறேன். மியூசிக் விஷயத்துக்குள்ளே வந்து நீங்கள் எப்போ எங்கேருந்து இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து? ஹீலிங் வந்து 2021 ஒரு மென்டல் பிரேக் டவுன் இருந்தது. அந்த டைமில் ஒரு 2 நாள் எனக்கு கலிம்பான்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் கிட்டத்தட்ட அலைவாக வச்சுருந்துச்சு. 25+ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நான் கேதர் பண்ணியிருக்கேன். ஒன்று டேப்போ ஸ்டார்னு ஒன்று வச்சுருக்கேன். 2 ஸ்கொயர் வந்து இப்படி ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும். அதை வந்து ரொட்டேட் பண்ணி அது பயங்கர க்ரேஸியாக இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு. ரொம்ப நாள் அது டே அண்ட் நைட் அதோடய தூங்குவேன். அதை அப்படியே மேலே போட்டு தூங்குவேன், அதில் ஏஞ்சி சுற்றுவேன், திருப்பி தூங்குவேன். ஃபிலிமிங் ப்ராசஸ் அப்போது ஒரு பேசிக் ஃபெசிலிட்டி அதெல்லாம் வந்து இன்னுமே சில டைம் நம்ம கேட்க வேண்டிய ஜோனில் இருக்கும். வந்து தராமல் விட்டுறதுக்கு பார்ப்பாங்க, தராமல் விட்டுருவாங்க. நம்ம ஒர்க்கை பண்ணிட்டு வந்திருப்போம். நம்ம ஒரு 10 நாள் ட்ரிபிள் கால் ஷீட் கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணிட்டு வந்திருப்போம். தராமல் பெண்டிங் வைப்பாங்க. அதெல்லாம் வந்து ஃபிலிமில் வந்து ஒரு முக்கியமான ஃபிலிம். அது ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட கொஞ்ச நாளாக இந்த இயர் ஸ்டார்டிங் 2nd மந்தில் ரிலீஸ் ஆச்சு. ஒரு முக்கியமான படம். ஆனால் அவங்க வந்து இன்னும் எனக்கு பே பண்ணல. ஹலோ சேனல் 5 சினிமா வியூவர்ஸ், திஸ் இஸ் கிருஷ்ணா ஹியர். இன்றைக்கி நம்ம கூட நேர்காணலில் ஆக்ட்ரஸ் ஹரிதா அவங்க வந்து இருக்காங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் வந்து நிறைய இடங்களில் உங்களை வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம்லேயோ இருக்கட்டும், இல்லை வேறு சோஷியல் பிளாட்ஃபார்ம்லேயோ இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு பெரிய ரெகக்னேஷன் கிடச்சிருக்கு பைசனுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல், அப்போது அந்த படம் பைசன் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலான ஒரு படமாக இந்த நிலையில் இருக்குது? நீங்களே அந்த கொஸ்டின்லேயே அந்த ஆன்சர் இருக்குது. என்னோடய ஃபிலிம்ங்கிறத தாண்டி ரொம்ப முக்கியமான படமாக நான் பார்க்குறேன். நானும் ஒரு பார்ட் இல்லையா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஃபெலோ டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட், பீப்புள் எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம ஆரோக்கியமான ஒரு கிராஃப்ட், ஒரு ஆர்ட் பண்ணும்போது அதுக்கான ரிசப்ஷன் வந்து இருக்க தான் செய்யுதுன்னு பார்க்குறோம். ஆமாம். ஓகே, சூப்பர் மேம். இப்போ குங்குமத்தில் ரீசெண்டாக பார்த்தோம், ஒரு 4 பேஜ் பக்கமாக ஒரு ஆர்டிக்கல், பெரிய ஆர்டிக்கல் வந்து வந்துருந்துச்சு. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க மேம் இந்த ஒரு ரெகக்னேஷன்? நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஓகே, சூப்பர் மேம். இப்போது இவ்வளோ நாள் இருந்திருக்கீங்க இல்லையா, அந்த ஜேர்னி வந்து ரொம்ப பயங்கரமான ஒரு ஜேர்னி. நிறைய ஃபீல்டில் இருந்திருக்கீங்க, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்ட் ஃபார்ம்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது எப்பயாவது ஒரு தாட் இப்போ வந்து இந்த ரெகக்னேஷன் வந்திருக்கு, நம்ம இவ்வளோ பண்ணுறோம், இதுக்கு முன்னாடி இந்த ரெகக்னேஷன் இப்போ நமக்கு கிடைக்கலையே, கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ண தருணம் இப்பயுமே இருக்குது. இருக்குது. கிரேட்ஃபுல்லாக தான் இருக்கேன். நான் ஒன்றுமே இல்லாத இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ தூரம் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது.
நான் ஒரு நேஷ்னல் அத்லீட்டாக இருந்தேன், ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தேன், வரைஞ்சிட்டு இருந்தேன். அது தவிர எனக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து ஜீரோலேருந்து ஒரு பிரிக்காக எடுத்து வச்சு நம்மளே ட்ரை பண்ணி அது பண்ணது தான். வழியில் நிறைய பேர் கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் எனக்கு தோணும் இன்னுமே நம்ம இன்னும் ஒரு ஒரு டைமில் இப்போ நான் வந்து இன்ஸ்பெக்டர் ரிஷி 2ல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். டைரக்டர் ஜேஎஸ் நந்தினி மேம் வந்து அவங்களே தி கால்ட் அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அந்த ஷூட்டு. எனக்கு இன்னும் நிறைய ஒர்க்ஸ் பண்ணணுன்னு ஆசை இருக்குது. இன்னும் நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸோட ஒர்க் பண்ணணுன்னு ஆசை இருக்குது. இப்போ நம்ம இவ்வளோ பண்ணுறோம், அப்போது நல்ல பெர்ஃபார்மர்ன்ற ரெக்கக்னிஷன் கிடைக்கிது. அப்போது நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்களுக்கு ரெசனேட்டிங்காக இருக்குது, ஒர்க் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் கூப்பிட்டு வேலை கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகிருக்கு. அப்ரிஷியேஷன் தாண்டி நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில ப்ராஜெக்ட்ஸில் ஒரே நேரத்தில் ஒரு 3-4 ப்ராஜெக்ட் மினிமம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அது ஒரு இன்னும் என்கரேஜிங்காக இருக்கும் ஒரு ஆர்டிஸ்ட்க்குன்னு எனக்கு தோணுது. கண்டிப்பாக மேம். ஏன்னா இப்போ வரைக்குமே இப்போவும் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. என்ன ரெகக்னேஷன் இருந்தது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இவ்வளோ இயர்ஸ் வந்து நீங்கள் தாண்டி வந்திருக்கீங்க இல்லையா இந்த ஃபீல்டில். அப்படி இருக்கும்போது அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து என்னது மேம் உங்களுக்கு? இப்படி தான் என்னால் ஆப்ரேட் பண்ண முடியுது. ஓகே. டிரைவிங் ஃபோர்ஸ்னு ஒன்று அப்படி நான் டிரைவிங் ஃபோர்ஸ்னு ஒன்று தனியாக என்னால் இப்படி பார்க்க முடியல. என்னால் இப்படி தான் ஆப்ரேட் பண்ண முடியுது. அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். இதுதான் என்ன வந்து அந்த கிவ் அப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும்ல, என்ன இது? நிறைய வாட்டி தோணியிருக்கு, பேசாம ஒரு மாத சம்பளத்துக்கு எங்கேயாவது வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு. ஏன்னா ஆக்டர்ஸோட லைஃப் ஜேர்னியே அது அப்படி தானே இருக்குது, பீக் ஆஃப் அன்சர்டனிட்டி இல்லையா? அப்போது வேறு ஏதாவது பண்ணலாம், வேறு ஒர்க்கு. நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருக்கேன், இல்லை நான் ஒரு ஆர்ட் டீச்சரோ இல்லை டீச்சராகவோ இல்லை கெஸ்ட் லெக்சரிங் சில டைம் பண்ணுறேன். அப்போ அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாமா அந்த மாதிரி மாத சம்பளத்துக்குலாம் தோணியிருக்கு நிறைய வாட்டி. அப்படி இருக்கும்போது இல்லை நம்ம இதில் ட்ரை பண்ணுவோம், இது கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற அந்த ஒரு நான் அந்த மாதிரி நினைக்கும் போது ஒரு 6-7 மந்த்ஸ் கூட ப்ராஜெக்ட் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 9 மந்த்ஸ் ப்ராஜெக்ட் இல்லாமலாம் இருக்கும். நான் அப்படி நினைக்கிற டைமில் கரெக்டாக ஒரு ப்ராஜெக்ட் வரும். அது மேஜிக் மாதிரி சினிமா நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம உண்மையாக ஒன்று பண்ணிகிட்ருக்கோன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கரெக்ட் டைமில் நம்மளை காப்பாற்றி வச்சுக்கோம். அந்த மாதிரி ஒரு அதை வச்சே ஒரு அடுத்த கேள்வி அப்படிங்கிற மாதிரி இந்த சினிமாங்கிற இருக்குல்ல மேம், இதை தாண்டி நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஆர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் அதுதான் எல்லா இடத்துலையும் நான் இது வரைக்கும் நிறைய இன்டர்வியூஸில் சொன்னேன். அதே தான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுறது தான். ஆர்ட்டுங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்ட் அப்படியா என்னால் அதை பார்க்க முடியல. இன்னும் பைசன் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆர்ட்டும் ஸ்போர்ட்ஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான் தோணுது. எனக்கு எப்போவுமே வந்து ஆர்டிஸ்ட்ஸும் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸும் ஆத்லீட்ஸும் ஆர்டிஸ்ட்ஸும் என்ன வேணால் பண்ணிட முடியுங்கிறது வந்து எனக்கு எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகும். அது ரொம்ப ரீஎன்ஃபோர்ஸிங்காக ஃபிலிம் வந்து இந்த பைசன் வந்து எனக்கு ப்ராசஸில் எனக்கு இன்னும் நல்லா அது தெரிஞ்சிச்சு. ஆர்ட்டுங்கிறது வந்து ஒரு என்டிட்டி, அதில் இருக்க டைப்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் ஆர்ட் ஃபார்ம் அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போது ஆர்ட் அதுக்குள்ளே வந்து என்ன வேணாலும் பண்ணலாம். இப்போ நம்ம பேசுகிறது, த வே வி கம்யூனிகேட், த வே வி சீ திங்ஸ் எல்லாமே வந்து ஆர்டிஸ்டிக்காக இருக்கலாம் இல்லையா? அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். எனக்கு தனியாக பார்க்கல நான் அதை. த வே வி லிவ் வித் செல்ஃப் இஸ் ஆர்டிஸ்டிக் இஸ் வாட் ஐ ஃபீல். இப்போது உங்களுடைய ஒரு ஆர்ட் ஃபார்ம் இருக்கும் இல்லையா, நீங்கள் என்ன மறுபடியும் அதே கேள்வி மாதிரி தான் வரும், கொஞ்சம் ரிசம்பிளன்ஸாக. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட யாராவது சொல்லியிருக்காங்க இல்லை, ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்கல்ல, ஏதாவது ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணால் நமக்கு வந்து அதில் அச்சீவ்மெண்ட் பயங்கரமாக இருக்கும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நிறையா. ஆமாம், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களோட பார்வை அப்படி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல மேம், உங்ககிட்டயே கூட ஒரு சில பேர்லாம் சொல்லியிருக்கலாம், ஒரு விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இல்லை அதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டா வந்து அது கண்டிப்பாக வெற்றி ஆயிடலாம், இல்லை அதில் வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அது இல்லாமல் இந்த பக்கம் இந்த மாதிரி ஆட்களும் வந்து இப்போது நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எல்லாத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ணி எது தனக்கானது அப்படிங்கிற ஒரு தேடல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் கடைசி வரையும். ஸோ இந்த 2 விஷயத்தை நீ எப்படி பார்க்குறீங்க, 2 டைப் ஆஃப் பீப்புள்ஸுங்க? அவங்களோட எண்ணங்களோட வெளிப்பாடாக தான் அந்த எக்ஸ்ப்ரெஷன் இருக்குதுன்னு தான் நான் பார்க்குறேன். அதுவும் கரெக்டு தான். ஒரே விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணால், இப்போ நான் வந்து 24/7 நான் மோஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்ப கம்மி டைம் தான் நான் ரெஸ்ட் எடுப்பேன்.
அப்போது ஒருவேளை நான் வெறும் ஒரு ஆக்டராக மட்டும் இருந்தேன் அப்படின்னா அதுவும் ரொம்ப அழகான ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான். அது மட்டும் பண்ணேன்னா மேபி நான் இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எனக்கு எடுக்க முடியுமா இருக்கும். இல்லை இன்னும் அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் இன்னும் நிறையா பண்ண முடியுமா இருக்கும். ஆனால் எனக்கு அந்த மாதிரி அது ஒன்றில் மட்டும் ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு அது வரமாட்டேங்குது. எனக்கு வந்து ஆர்ட், சவுண்ட் ஹீலிங், என்னோட 2 பெயிண்டிங்ஸ், அப்ஸ்ட்ராக்ட் பெயிண்டிங்ஸ் வந்து மியூசியம் ஆஃப் பாசிபிலிட்டிஸில் டிஸ்பிளேயில் இருக்குது. நான் அந்த பிக்சர்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்போது நான் ஆர்ட் சொல்லித்தரேன். நாளான்னைக்கு ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோமில் ஒரு 107 சில்ட்ரனுக்கு ஆர்ட் அண்ட் சவுண்ட் ஹீலிங் செஷன் கண்டக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி சில டைம் ஒரே ஒரு சைல்டுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு ஆர்ட் ஜேர்னியாவோ, ஸ்டோரி டெல்லிங், ஆர்ட் அவங்களுக்கு என்ன அவங்களோட டிஃபிகல்ட் ஸ்பேஸாக இருக்கோ அதை ஆர்ட் வழியாக அட்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது இதெல்லாம் தான் என்னால் பண்ண முடியுது. இப்படி தான் என்னோடய பிரெயின் ஃபங்க்ஷனிங் இருக்குது. அதனால் என்னால் அந்த ஒன்று மட்டும் அப்படின்ற விஷயத்துக்குள்ளே என்னால் அட்லீஸ்ட் பண்ண முடியல. ஸோ அந்த தேடுதல் இருக்கிறதும் நல்ல விஷயம் தான் அப்படின்றீங்களா? ஏன்னா இப்போது நீங்கள் அதில் கிளியராக இருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா ஒருத்தருக்கு ஒரு மாதிரியான ப்ராசஸ் த வே தே ஆப்ரேட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர் இல்லையா? இப்போது அவங்களுக்கு என்ன வருதோ அதை அவங்க பண்ண முடியும். நம்ம போய் இப்போது ஒரு காக்கா கிட்ட போயிட்டு நீ குயில் மாதிரி பாடு அப்படின்னு சொல்லும்போது அது காக்கா, இது குயில் தான் பாடுறதுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. அது பிறந்திருக்கு. இது காக்கா, இது கரையும், இது அதோட குணாதிசயங்கள் தான் அதுக்கு இருக்கும். அப்போது அந்த மாதிரி இது ரெண்டுத்தையும் ஃபியூஷன் பண்ணி வேற ஒன்று கூட வரலாம். ஒருத்தர் அவங்கவுங்களா இருக்க விடணுன்றது தான் என்னோட கைடன்ஸ் கொடுக்கலாம். அவங்களுக்கு கைடன்ஸ் வேணும்னா அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கலாம். ஹெல்ப் பண்ணணுன்னா பண்ணலாம். நிறைய இடத்துல நம்மளால் இன்னொருத்தரை அப்படியே புரிஞ்சிக்கலாம் முடியாது. அது யாராக இருந்தாலும் புரிஞ்சிக்கிறது இல்லை அவங்களுக்கு ஃபுல்லஸ்ட்டாக ஹெல்ப் பண்ணலாம் சில டைம் பண்ண முடியாது. அப்போது அவங்கள அப்படியே அவங்களா இருக்க விட்டுறணும். அப்போ அதுலேருந்து ஒரு அழகான விஷயம் வரும். கண்டிப்பாக. உங்களுக்கு எப்போயாவது ஹூ ஆம் ஐ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வந்திருக்கா? ஏன்னா இப்போது நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் இல்லையா? நம்ம யார் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்திருக்கா? செல்ஃப் டவுட்டா? அது வரும். அது அப்பப்போ வரும். ஏன்னா நம்ம ஊருக்குள்ளே தானே இன்னும் இருக்கோம். அப்போ எல்லோரும் பேசுறதுலாம் நம்ம கேட்போம். நம்மளை எப்படி பார்க்குறாங்கங்கிறது அது அந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் நம்ம கண்ணில் படுவோம். நம்ம சென்சரி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணோம் இல்லையா? அப்போ வரும் சில டைம், நிறைய டைம் வரும். தோணும். அது எப்படி டேக்கிள் இந்த செல்ஃப் டவுட்லேருந்து வெளியே வர்றதுக்கு? திரும்பியும் இந்த வே ஐ ஆப்ரேட். இப்போது ஆமாம் என்ன இப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு பைத்தியம் மாதிரி சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டால் கூட திருப்பி என்னால் அங்கேருந்து என்ன பண்ண முடியுதுன்னு ஒன்று இருக்குல்ல, திரும்பி நான் அதை தான் பண்ணுறேன். அப்போ அப்படிதான் இடத்துல தான் தேட முடியும் அப்படிங்கிற தொலைக்கணும் அந்த மாதிரி கூட பார்க்கல. என்னால் இதாங்க பண்ண முடியுது அப்படி பார்க்குறேன். இப்போ ஒவ்வொரு ஆர்ட் ஃபார்ம் பண்ணும்போதுமே நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது ஒரு மெடிடேஷன் ஸ்டேட் மாதிரி, மெடிடேட்டிவ் ஸ்டேட் மாதிரி இருக்கும். அதுலேயே ஃப்ளோ ஸ்டேட்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஒரு அழகான ஆர்ட் வரும். அந்த ஃப்ளோலேயே நம்ம போனோம்னா அந்த மாதிரி நீங்கள் எந்த விஷயம் பண்ணும்போது மேம் அந்த ஃப்ளோ ஸ்டேட்டுக்குள்ளே நீங்கள் டேப் பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்கள் தான் நான் ஒரு மல்டி டைமென்ஷனல் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டீங்க. அப்போ எல்லா ஆர்ட் ஃபார்ம்லேயுமே எனக்கு அது ஃபீல் ஆகுது தான். ஃப்ளோ ஸ்டேட் ஃபீல் ஆகும். ட்ராயிங்கில் ஒரு விதமான ஃப்ளோ ஸ்டேட் இருக்கும் இல்லையா? ஏன்னா இப்போது பர்சனலாக நிறைய ஆர்டிஸ்ட்லாம் பார்க்கும்போது இவங்களோட ஸ்டைல் நல்லா இருக்குது, இல்லை இது அது மாதிரி நமக்கான ஸ்டைல் என்ன அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது தெரியுங்க ட்ராயிங்கில் பொறுத்த வரைக்கும்? இல்லை என்னால் அந்த மாதிரி ஃபாலோ பண்ண முடியறதில்ல. யாரையும் என்னால் எந்த விஷயத்துலையுமே அந்தளவுக்கு ஃபாலோ பண்ண முடியறதில்ல. எனக்கு எல்லாருக்கிட்டேயும் நான் லேர்ன் பண்ணுறேன்னு சொல்கிறேன் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன வருதோ அதை தான் என்னால் எண்ட் ஆஃப் தி டே பண்ண முடியுது. அவுட்புட் வரும்போது டோட்டலாக அது உங்ககிட்ட இல்லை. நான் மோஸ்ட்டாக சில டைம் நான் இன்ஸ்பயர்டு ஆர்ட்டும் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னோட ஆர்ட் எனக்கானதுன்னு நான் ஒன்று ஃபார்ம் பண்ணும்போது நான் ரெஃபரன்சஸ் பார்த்து எதுவும் நான் பண்ணுறது கிடையாது. எனக்குள்ளேருந்து என்ன வருதோ அதை தான் நான் பண்ணுறேன். ஓகே. மியூசிக் விஷயத்துக்குள்ளே நீங்கள் எப்போ மேம் வந்தீங்க? எங்கேருந்து இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்டிங்? சவுண்ட் ஹீலிங்கா? சவுண்ட் ஹீலிங் 2021 ஒரு மென்டல் பிரேக் டவுன் இருந்தது. அந்த டைமில் ஒரு 2 நாள் எனக்கு கலிம்பான்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் கிட்டத்தட்ட அலைவாக வச்சுருந்துச்சு. அதுலேருந்து நான் எப்போவுமே என்னோடய ஆயில் பேஸ்டல் மீடியம் நான் ஒரு 4-5 வருஷமாக 22லேருந்து நான் ஆயில் பேஸ்டல்ஸ் யூஸ் பண்ணுறேன். அப்போது நான் எங்கே போனாலும் என் கையில் ஸ்கெட்ச் புக்கும் ஆயில் பேஸ்டல்ஸும் இருக்கும். பென்சில் ட்ராயிங்கும் பண்ணுவேன். பென்சில்ஸ் இருக்கும். நான் இப்போ வேனிட்டியில் இருக்கும்போது ஷூட்டுக்கு நடுவில்லாம் வரைவேன். அந்த மாதிரி
அவுட்டோர் போனாலும் எடுத்துகிட்டு போவேன். அந்த மாதிரி இந்த கலிம்பா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வர ஆரம்பிச்சிச்சு என் கூட. ஒரு 1 இயர் டவுன் தி லைன் நான் வந்து ரெய்கி படிக்கணும்னு ஆரம்பிச்சு கொஞ்சம் தூரம் நான் படிக்கவும் செஞ்சேன். அதுக்கப்புறம் என்னால அத நான் பண்ண முடியல ஃபார் சம் ரீசன்ஸ். ஒரு 2 இயர்ஸ் டவுன் தி லைன் நான் என்னையே வந்து ஐ அம் சீயிங் மை செல்ஃப் ஆஸ் அ மல்டி இன்ஸ்ட்ருமெண்டல் சவுண்ட் ஹீலர் ஆல்ரெடி. புரியுதா நான் சொல்றது? டிஸ்டைன்டா இருந்துச்சு. ஐ அம் ஆல்ரெடி இன்டு இட். அப்படிதான் நான் அத ரியலைஸ் பண்ணேன். அதுலேருந்து ஐ டுக் அ லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் டே அண்ட் புது நைட். புது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க? ஓகே 23 23ல 2023ல நான் நான் உருன்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட டீமோட சேர்ந்து தருண் சேகர் அவங்க வர்ஷின்னு சொல்லி அவங்களோட அட்மின். நாங்க சேர்ந்து தான் ஃபர்ஸ்ட்டு வெளியில சவுண்ட் ஹீலிங் செஷன், ஃபர்ஸ்ட் பப்ளிக் சவுண்ட் ஹீலிங் செஷன் நாங்க தான் அங்க பண்ணோம் கோடம்பாக்கத்துல. அதுலேருந்து நான் அப்போ வந்து என்கிட்ட ஒரு பவுல், ஒரு ரெயின் ஸ்டிக், ஒரு தண்டர் அந்த மாதிரி ஒரு 3-4 இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இருந்துச்சு. அதுலேருந்து ஒரு ஹேண்ட் பேன் இருந்துச்சு. அதுலேருந்து பில்ட் பண்ணி இப்போ நம்மக்கிட்ட இந்த ட்ராலி ஃபுல்லாக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு இங்கே அங்கே எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். உள்ள பேன் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 25+ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நான் கேதர் பண்ணியிருக்கேன் ஒன்று ஒன்றா. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாதிரி வேற எதுவும் ஆர்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அது நீங்கள் கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு பிடிக்குமா? என்னென்ன மாதிரியான ரொம்ப பிடிக்கும் ஆர்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க? டேப்போ ஸ்டார்னு ஒன்று வச்சுருக்கேன். ஓகே. அதோட வீடியோ நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அது எப்படி இருக்கும்னா, அது ஸ்பெயின் பார்சிலோனாலேருந்து ஆரிஜினேட்டட். அது ஒரு 2 ஸ்கொயர் வந்து இப்படி ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும். பீஸ் ஆஃப் கிளாத், அது 2 கிளாத் இப்படி ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும். அதை வந்து ரொட்டேட் பண்ணி நம்ம ரொட்டேஷன் ஆஃப் அந்த துணி தான் டேப்போ ஸ்டார்னு சொல்லுவாங்க. அதை நான் உங்களுக்கு அதை அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள். இல்லை, அது நான் ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம். அது பேட்டர்ன்ஸ் வச்சு ரவுண்டாக பெருசாக வந்துருக்கும். ஆமாம், அது பயங்கர கிரேஸியாக இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிச்சு. ரொம்ப நாள் அது டே அண்ட் நைட் அதோடய தூங்குவேன். அதை அப்படியே மேலே போட்டு தூங்குவேன். அதில் ஏஞ்சி சுற்றுவேன், திருப்பி தூங்குவேன். அந்த மாதிரி நான் ஏதாவது எடுத்தேன்னா அது அப்படி தான் நான் அதை பண்ணியிருக்கேன். ஆர்ட்டாக இருக்கட்டும், சின்ன வயசுலேருந்து காலைல வரைய ஆரம்பித்தேன்னா எனக்கு டைம், தண்ணி, சாப்பாடு எதுவுமே தெரியாது. அதை வரைஞ்சிட்டே இருப்பேன். அந்த மாதிரி தான் எனக்கு இந்த டேப்போ நான் எது பண்ணாலும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி இப்போது இந்த மாதிரி இருக்க பீப்புள்ஸ்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க பார்க்கும்போதெல்லாம் வந்து இப்படி ஏன் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விலாம் இருக்கும். அந்த ஆர்ட்டில் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா 24/7 பெயிண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இந்த அதில் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகிடுற மாதிரியான ஒரு விஷயம். உங்களை மாதிரியான பீப்புள்ஸ் இவங்க நம்மள மாதிரியே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி யாராவது பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் நிறைய பேர் சொல்ல முடியாது, கொஞ்சம் பேர் நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி அது அவங்கள பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஒரு சில டைம் அந்த நம்மள மாதிரியே நம்ம இனம் அப்படின்னு ஜாலியாக இருக்கும். அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த ஒரு கான்வர்சேஷனே. ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுற மாதிரியே இருக்காது. ஏற்கனவே நம்ம ரொம்ப வருஷமாக தெரியும், அவங்களுக்கும் நம்மளுக்கும் அந்த மாதிரி இருக்கும். நம்ம நிறைய விஷயம் வார்த்தையாக கம்யூனிகேட் பண்ணோன்னே இருக்காது. அவங்களுக்கு தானாகவே அது புரியும், அந்த மாதிரி இருக்கும். ஒரு சின்ன ஒரு செஷன் மாதிரி இருக்கலாம் மேம். இது என்னென்னா, உங்ககிட்ட நீங்கள் வந்து இப்போ ஒரு 3 விஷயம், ஒன்று கேள்வியாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு சின்ன அட்வைஸாக இருக்கலாம், இல்லை ஒரு ப்ராமிஸாக இருக்கலாம், இல்லை ரிமைண்டராக இருக்கலாம். அந்த மாதிரி உங்ககிட்ட நீங்களே சொல்லிக்கணும் அப்படிங்கிற மாதிரினா என்ன விஷயம்லாம் சொல்லுவீங்க? யூ ஆர் அப்சல்யூட்லி அமேசிங், ஜஸ்ட் கீப் கோயிங். இன்னும் என்ன? ஒரு 2 விஷயம், இல்லை கேள்வியாக கூட இருக்கலாம், ஏன் இப்படி அப்படிங்கிற மாதிரி. ஜஸ்ட் பி யுவர் செல்ஃப். அது ஐ வாண்ட் டு ப்ராமிஸ் டு மை செல்ஃப். ஐ ஹவ் நெவர் என்னோடய கேரக்டர்லேருந்து தெரிஞ்சு வேற ஒன்றா நான் ஆனதே கிடையாது இது வரைக்கும். அது அப்படியே இருக்கணும்னு விருப்பப்படுறேன். இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரி இருக்குல்ல மேம், தமிழ் இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரி, நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தீங்க முன்னாடி வந்து அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸோட இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இங்கே வர்றதில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலிகேஷன் இருந்துச்சு. இப்போது நம்ம ஆட்களும் வந்து ஒரு நல்ல படத்தை எல்லோரும் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இன்னும் நிறைய விஷயம், இந்த ஒரு சில விஷயம்லாம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் நினைக்கிறீங்க? பேசிக் ஃபெசிலிட்டி, ஒரு ஃபிலிமிங் ப்ராசஸ் அப்போது ஒரு பேசிக் ஃபெசிலிட்டி அதெல்லாம் வந்து இன்னுமே சில டைம் நம்ம கேட்க வேண்டிய ஜோனில் இருக்கும். ஒரு மென்னோ விமனோ அவங்களுக்கான ப்ராப்பர் சானிடேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறேன். சில டைம் அது இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். சில டைம் பேசிக்ஸ்க்கே கேட்க வேண்டியதாக இருக்கும். அது அவங்களுக்கே தெரியும் அது பேசிக்னு சொல்லி, ஆனால் அதை ப்ரொவைட் பண்ணாமல் ஒரு சின்ன ஒரு இடம் ஒன்று இருக்கும், நம்ம போய் கேட்க வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு ஹியூமன் டு ஹியூமனாக ஒரு கர்டியஸாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும்னு தோணும். அப்புறம் வந்து
சில டைம் பே வந்து தராமல் விட்டுறதுக்கு பார்ப்பாங்க, தராமல் விட்டுருவாங்க. நம்ம ஒர்க்கை பண்ணிட்டு வந்திருப்போம். நம்ம ஒரு 10 நாள் ட்ரிபிள் கால் ஷீட் கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணிட்டு வந்திருப்போம். எனார்மஸ் எஃபர்ட் கொடுத்து நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருப்போம். ஆனால் அவங்க வந்து பே தராமல் பெண்டிங் வைப்பாங்க. அதெல்லாம் வந்து அது சரியில்லைன்னு நினைக்கிறேன் நான். அதெல்லாம் வந்து அப்படி பண்ணக்கூடாது. வேறு ஏதாவது இண்டஸ்ட்ரியாக இருந்தால் அவங்க அப்படி பண்ண மாட்டாங்கல்ல. அப்போ ஆர்டிஸ்டோட ரெமுனரேஷன் எடுத்து தான் அவங்க வேற ஒரு இடத்துல போடுறாங்களா? நானே சில இடத்துல வந்து அவங்க மணியை அவங்களோட இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணுறத பார்த்துருக்கேன். அதே ஃபிலிம்லேருந்தே எனக்கு இன்னும் வரலன்னு சொல்லும்போது இதோ பண்ணிடுறோன்னு ஒரு ஃபிலிமில் வந்து ஒரு முக்கியமான ஃபிலிம் அது ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட கொஞ்சம் நாளாக இந்த இயர் ஸ்டார்டிங் 2nd month ரிலீஸ் ஆச்சு. ஒரு முக்கியமான படம். ஆனால் அவங்க வந்து இன்னும் எனக்கு பே பண்ணல. அந்த மாதிரியான அது ரொம்ப தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான். அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? ஒரு ஸ்ட்ரக்சரலாகவும் இல்லை இல்லையா? இப்போ இதே நீங்கள் சொன்ன மாதிரி வேற ஆர்ட்டை வந்து ஸ்ட்ரக்சரைஸ் பண்ண முடியாது. ஆனால் ஹியூமன் கர்ட்டசி இருக்கணும். இப்போ நான் வந்து ஓகே டேக் வாங்காமல் என் டேக் ஓகே பண்ணாமல் நான் அந்த இடத்துல வந்துட முடியுமா? அவங்க விடுவாங்களா? என்ன ஹேர் பண்ணிட்டு மாட்டாங்க இல்லையா? நான் வந்து ஒரு கால் ஷீட் தான் என்னால் ஒர்க் பண்ண முடியும். உடம்பு சரியில்லைனாலும் நான் 2nd கால் ஷீட் 3rd கால் ஷீட் ஒர்க் பண்ணுறேன்ல. இல்லை என்னால் முடியலன்னா வரேனா? இல்லை அவங்களால என்ன பண்ணிட முடியும் எனக்காகன்னு இல்லை. அந்த ஒர்க்கே அப்படி தானே. நம்ம ஒர்க் ப்ராசஸே அப்படி தான். நான் வேலை செய்கிறேன், எனக்கான ப்ரொஃபஷன் இது, எனக்கான ரெமுனரேஷன் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணணும் இல்லையா? அப்போ அதை போய் நான் கேட்குற நிலைமை ஏன் வருது? அந்த இடத்துல வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு இன்டெகிரேஷன் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஓகே, அது எனக்கு ப்ராப்ளமாக தெரியுது. நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த ஆர்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தா கிரியேட் பண்ணுறத தாண்டி அவங்க இது பண்ண ஆரம்பிப்பாங்களே மேம், கன்சியூம் பண்ண ஆரம்பிப்பாங்களே மேம். நீங்கள் ரொம்ப பிரியப்பட்டு கன்சியூம் பண்ணுற ஆர்ட் ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கு? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். இப்போ மியூசிக் கேட்குறது மாதிரியா? மியூசிக் கேட்குறது. நான் இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ் நிறையா கேட்பேன், மியூசிக் நிறையா கேட்பேன், ஆர்ட் நிறையா பார்ப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். மற்ற ஆர்டிஸ்ட் க்ரியேட் பண்ண ஆர்ட் பெயிண்டிங்ஸ் எல்லாம் நான் நிறையா பார்ப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். மற்றவங்க ட்ரெஸ் பண்ணுற விதம், அவங்க த வே தே கேரி தெம்செல்ஸ். ட்ரெஸ்னால் பெரிய அலங்காரம்லாம் இல்லை, சும்மாவே எனக்கு வந்து மனுஷங்களை சில டைம் பார்க்க ரொம்ப பிடிக்கும். சில பேர் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. அது இந்த ஜெண்டர் அதெல்லாம் கிடையாது. அவங்க எந்த வயசு, அவங்க எங்கே இருக்காங்க அதெல்லாம் கிடையாது. சும்மா இப்போது நம்ம எங்கேயாவது வெளில போவோம், அப்போ ஒரு சின்ன குழந்தை ட்ரெஸ் பண்ணியிருக்கிறதா இருக்கட்டும், அவங்க வேர் பண்ணியிருக்கிற பூவோ இல்லை கிளிப்போ ஏதோ ஒன்று அது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி எனக்கு பார்க்க விஷுவல் பார்க்க ரொம்ப பிடிக்கும். நான் குறிப்பாக கேட்கணும்னு நினச்சது வந்து இந்த அனிமேஷன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அனிமேஷன் மூவிஸ், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கிட்ஸ் ஃபிலிம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் இன்சைட் அவுட், அந்த மாதிரி பீட்டர் பேன், போலார் எக்ஸ்பிரஸ், இந்த மாதிரி நிறைய ஃபிலிம்ஸ் நான் சொல்லுவேன். எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இன்னும் நிறைய பேர் பக்கம் இப்போ வரைக்குமே இல்லை, இதெல்லாம் வந்து குழந்தைகள் தான் பார்க்க வேண்டிய படங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன பிம்பமும் வந்து இருந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? அதனால வந்து நான் கேட்டேன். அது எல்லாருக்குள்ளேயுமே எவ்வளோ வளர்ந்தாலும் அந்த இன்னர் சைல்டுங்கிறது இருக்க தான் செய்யுது. நம்ம உருவம் தான் வளருதே ஒழிஞ்சு அந்த சைல்டாக தான் நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம ஆப்ரேட் பண்ணுறோன்னு தான் நான் பார்க்குறேன். அதான் அவங்களுக்கு தெரியலையா இருக்கும், அவங்களுக்குமே பிடிக்குமா இருக்கும். தனியாக பேசுனீங்கன்னா பிடிக்கும்னு சொல்லுவாங்களா? அது அந்த ஒரு கூச்சம் இருக்குல்ல மேம். இப்போ நமக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தாலும் மற்றவங்க என்ன சொல்லுவாங்கங்கிறத அந்த ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, பயம் வந்து இருக்குல்ல மேம். அதை எப்படி டேக்கிள் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதை தாண்டியும் ஒரே ஒரு நம்ம இந்த ஜென்மத்தில் இங்கே வந்து இருக்கோம், எவ்வளோ நாள் நம்ம இருப்போம்னு நமக்கு தெரியாது. நம்ம யாரையும் வந்து ஹார்ம் பண்ணாமல் நம்மளோட செல்ஃபை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நான் கிருஷ்ணாவாவோ நீங்கள் ஹரிதாவாவோ இருக்க இங்கே வரல, நீங்கள் கிருஷ்ணாவாவோ நான் ஹரிதாவாவோ இருக்க தானே வந்தோம். அப்போ நம்ம அதை பண்ணுறது தானே நம்மளோட அல்டிமசி. அப்போ அதில் வந்து நான் இந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது மூலயமா இதை நான் பேசுகிறதோ இல்லை பண்ணுறதோ மூலிமா நான் வேறு யாரையாவது ஹர்ட் பண்ண போகிறேன் தெரிஞ்சே அப்படின்னா நான் அதை பற்றி யோசிக்கலாம். இல்லைன்னா அதை பற்றி யோசிச்சுட்டே இருந்தால் நான் என்னோட சுயமாக இருக்க முடியாது. இல்லை, நான் வேற ஒன்றா தானே இருப்பேன். அவங்களுக்காக ஒன்று பண்ணுவேன், ஆனாலும் அவங்கள நான் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. இவங்களுக்காக ஒன்று பண்ணுவேன், அவங்களையும் நான் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அதுக்கு அட்லீஸ்ட் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம் அதையாவது நான் பண்ணுவேன்ல. நம்மளா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, நமக்கு என்ன தோணுதோ அதை பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த விஷயத்தில் எல்லாரும் அவங்கவுங்களாம் இங்கே இருக்க தான் நம்ம வந்திருக்கோம். இந்த ஒரு ஐடியாலஜி, இப்போது உங்களுடைய ஐடியாலஜி இருக்குல்ல மேம். உங்கள்கிட்ட பேசும்போது நீங்கள் ஆர்ட் எப்படி பார்க்குறீங்க, இல்லை வந்து
உங்களையே நீங்கள் எப்படி பெர்ஸ்பெக்டிவ். அந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து தெரியல மேம். இந்த பெர்ஸ்பெக்டிவ் எப்போ இருந்து இந்த மாதிரியான இதை இப்படி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அந்த புரிதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா? இந்த எக்ஸ்ட்ரீமான புரிதல் நீங்க அப்படி இந்த அது ஒரு புரிதல். பார்க்குறீங்க. எனக்கு வந்து நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே நான் எங்க மிஸ் கிட்ட கேட்டேன்னா, நான் எதுக்கு இதெல்லாம் படிக்கணும்? நான் எதுக்கு இதை எழுதணும்? எதுக்கு மார்க் வாங்கணும்? மார்க் வாங்கி என்ன பண்ண போறேன்? அப்படின்லாம். அப்ப இதுலயே புரியும்னு நினைக்கிறேன். புரியுது, புரியுது. இப்படிதான் நான் இருந்திருக்கேன். அந்த ஒரு இது கியூரியாசிட்டினால தான் இது வந்துச்சு அப்படின்னு நீங்கள் என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா மேம்? நமக்கு ஓகே இது மேலே ஒரு கியூரியாசிட்டி, இது எப்படி இருக்கும், இது எப்படி இருக்குங்கிற வந்து ஒரு நான் ரொம்ப கியூரியாசிட்டி எக்ஸ்ட்ரீம்லி கியூரியஸ். எனக்கு நான் ரொம்ப கிரேசிலி கியூரியஸாக தான் நான் என்னை பார்க்குறேன். அதனால தான் இந்த எல்லா விஷயத்து மேலேயும் வந்து நம்ம கியூரியஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இல்லை, எல்லாருமே ஆக்சுவலாக கியூரியஸ் தான். அவங்கவுங்கள அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம எங்கே நடந்து போயிட்டுருப்போம், ஒரு பூவை போய் தொட்டு பார்க்கணுன்னோ, இல்லை கிட்ட நின்று அதை பார்க்கணுன்னோ ஆசையாக இருக்கும். இல்லை அங்கே எதையாவது ஒரு ரிவரோ இல்லை ஏதோ ஒன்று வாட்டவர் இட் இஸ் அதை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும். ஆனால் நம்ம கூட வந்து அவங்க என்ன யோசிப்பாங்களோ, நம்ம இங்கே நின்னோன்னா அவங்க என்ன நினைப்பாங்களோ, நம்ம இதை போய் தொட்டு பார்த்தோன்னா அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினச்சே நம்ம நிறைய விஷயத்த பண்ணாமல் இருந்துடுறோம். அப்படி நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே கியூரியஸ் தான். இல்லை எல்லாருமே தே ஆர் சூப்பர் டிஸ்ட்ராக்டட்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்கள ஏதோ ஒன்று வச்சு அவங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், ஆப்வியஸாக. இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது இது ஏன் இங்கே இந்த இடத்துல ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வி ஏதாவது வந்திருக்கு? சின்ன விஷயம் தான் இது, ரொம்ப சின்ன விஷயம் தான். ஆனால் இதுக்கு எக்கச்சக்கமாக வந்திருக்கு. இது என்ன கேள்வி தான் என்னை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் பயங்கரமாக கேள்வியெல்லாம் கேட்பாங்க. நான் வந்து நினச்சிக்குவேன், அது அவங்களோட பிரெயின் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து அப்படி இருக்குது, அதெல்லாம் அவங்க இப்படி கேட்குறாங்க. அதுக்கு என்னால் கார்டேலாக இப்போ பதில் சொல்ல முடிஞ்சா நான் சொல்லுவேன். இல்லைனா நான் என்ன பண்ண முடியுதோ அதை நான் பண்ணுவேன். பயங்கரமான ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கு மேம் உங்கள்கிட்ட. இல்லை, நான் இன்னைக்கு வரைக்கும் நானும் சில விஷயங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இல்லை உங்களை பற்றின ஒரு அக்செப்டன்ஸ் இதான் நான் இல்லை என்னை பற்றியுமே தான் சொல்கிறேன். இன்னும் கேள்விகள் வந்து நான் அப்படியே ஞானி மாதிரி பேச முடியாதுல்ல. நானும் அப்படியா இருந்தால் நான் ஊருக்குள்ளே எதுக்கு நான் இங்கே இருக்கேன், இங்கே இருக்க மாட்டேன்ல. எனக்குமே நான் நிறையா விஷயங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா மேம்? மெடிடேஷன் டெய்லி மெடிடேட் பண்ணுறேன். டெய்லி மெடிடேட் பண்ணியிருக்கேன். இப்போது அதுவும் ஒரு பக்கம் மென்டல் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபிசிக்கல் ஹெல்த்தும் மென்டல் ஹெல்த்தும் இன்டர் கனெக்டட் தான். நம்ம நோய் வந்து மனநோய் தான். அது மனசை நம்ம நல்லபடியாக பார்த்துக்கிறோம், பிரெயின் ஹார்ட் நல்லா கோஹரண்ட்டாக நல்லா இருக்குது அப்படின்னா பாடியும் ஆப்வியஸாக நல்லா தான் இருக்கும். மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து நம்மளோட சின்ன வயசுலேருந்தே அதுக்கான இம்பார்ட்டன்ஸும் அதையும் சேர்த்து நம்ம படித்தோன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். எல்லா இடத்துலையும் மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். இப்போ வரைக்குமே அது ஒரு பொருட்டாக வந்து நிறைய பேர் எடுத்துக்கிறது இல்லையோ? இப்போ நிறைய அவேர்னஸ் வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் அது மென்டல் ஹெல்த் அப்படிங்கிற ஆஸ்பெக்டை வந்து ரொம்ப முக்கியமானதுங்கிறத உணர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. இன்னுமே ஆனால் நிறைய அவேர்னஸ் வேணும். இப்போது சிம்பிளாக ஏதாவது கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்காங்க, இல்லை வந்து டிஸ்டர்ப்டாக இருக்காங்க அப்படிங்கும்போது இந்த ஹெல்ப் எடுத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து டேர்ம்ஸ் இப்போது ரீசெண்டாக தான் நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த டேர்ம் இருந்தாலுமே கூட ஒரு தயக்கம் வந்து இருக்கும் அதுக்கு பெருசாக அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நானே ரொம்ப தயக்கப்படுற ஆள் தான். ஓகே, ஒரு சைடு நான் வந்து எனக்கு தோன்றதெல்லாம் பண்ணாலும் இன்னொரு சைடு நான் ஹெல்ப் எடுத்துக்கிறதுக்கு நானுமே ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அது எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. அது வந்து நம்ம ஒரு நாள் 2 நாளில் சரி பண்ணுற விஷயம் கிடையாது. நம்ம சும்மா விளையாட்டுக்கு ஒரு கிண்டல் பண்ணுவோம். அது வந்து அந்த இன்னொருத்தவங்களுக்கு அது எப்படி போய் படுமோ, அது வந்து லைஃப் லாங் அவங்க மனசில் இருக்கும். அந்த மாதிரி வேர்ட்ஸ் பார்த்து யூஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து பொண்ணு மாதிரி அழுவுற அப்படின்னு பசங்களை சொல்கிறது, அதெல்லாம் ரொம்ப தவறானதுன்னு தோணுது எனக்கு. பசங்க அழுவக்கூடாதுங்கிறதே ஒரு பெரிய அவங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட அழுத்தங்கள் ஏற்படும். இப்போ வந்து பெண்களுக்கு எப்படி ஒரு மாதத்துக்கு அந்த சைக்கிள் இருக்கோ, ஆண்களுக்கும் அதே மாதிரி சைக்கிள்ஸ் இருக்கு. அவங்களுக்கும் மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகும், எல்லாமே அவங்களுக்கும் இருக்கும். அப்போ அவங்களும் வந்து ஹெல்தியான வழியில் அதை வந்து லெட் அவுட் பண்ணணும். அப்போ அப்படி அந்த இடத்துல அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கனால தான் அவங்க அதை வந்து வயலண்ட்டாக சில டைம் காமிக்கிறாங்க, திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அப்போ சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கும் அவங்களோட எமோஷன்ஸை ரெகுலேட் பண்ணி சேனலைஸ் பண்ணி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே ட்ரைனிங் சின்ன வயசுலேருந்தே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது ரொம்ப முக்கியம். இப்போது
இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல மேம், புக்ஸில் உங்களுடைய அந்த ஆர்வம் வந்து எந்த மாதிரி? நான் புக் எடுத்து படிக்கிற ஆளே கிடையாது. நான் ரொம்ப ரீசெண்டாக சில ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் புக்கு படிக்கணும்னு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் ஒரு ரொம்ப சில புக்ஸ் தான் படிச்சிருக்கேன். ஆனால் எனக்குன்னு நானே உட்காந்து படிக்கணும்னு இருந்தால் நான் ஓவர் நைட் ஒரு புக் படிச்சிருக்கேன். ஒரு வீக்கில் ஒன்று படிச்சிருக்கேன். அது மாதிரி எனக்கு அந்த புக்கு மேலே லவ் வந்துருச்சுன்னா நான் படிச்சிருவேன். அந்த மாதிரி என்னால் யாராவது சொல்லி ஒரு புக்கை போய் படிக்கிறது அதெல்லாம் வந்து வரமாட்டேங்குது. ஆமாம், எனக்கு விருப்பம் இருந்தால் அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அந்த மாதிரி ஆனால் நான் படிக்கணும், அது வந்து ரொம்ப நல்ல பழக்கம். படிக்கும்போது நல்லா இருக்கு. படிக்கணும்னு ப்ராக்டிஸ் பண்ணுறேன் கொஞ்ச நாளாக. ரொம்ப பிடிச்ச புக், இந்த ஒரு புக் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் படிச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி புக் ஏதாவது இருக்கா? நான் ஒரு 2015லேருந்து இந்த சீக்ரெட்னு ஒரு புக் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதனால அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஹோப்லெஸ்ஸாக இருக்கிற டைமில் ஒரு ஹோப் கிடைக்கும்னு தோணுது அந்த புக்கை பார்த்தா. நமக்கு வந்து க்ளூலெஸ்ஸாக இதை போய் நம்ம எப்படி பண்ண போகிறோன்ற எந்த ஐடியாவும் இல்லாத ஒரு டைமில் அந்த புக்லேருந்து ஒரு கைடன்ஸஸ் கிடைக்கும்னு எனக்கு தோணுது. நான் அந்த புக்கை ரொம்ப நாளாக, நான் இப்போ ஃபியூ இயர்ஸாக அதை நான் எடுக்கலை, ஆனால் என்கிட்ட இருக்குது. அந்த புக்லேருந்து எனக்கு நிறையா சேஞ்சஸ் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களோட லைட் கிடச்சிருக்குன்னு. இப்போது உங்களோட ஒரு சின்ன என்ன 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 சொல்கிறது, மனசு சரியில்லை, இதில் கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்குது, ஃபீலிங் கொஞ்சம் டவுனாக வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரினா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுற விஷயம்னா என்ன இருக்கும்? இப்போது குளிப்பேன். ஓகே. அப்புறம் ரெஸ்ட் எடுக்க முடியுதான்னு பார்ப்பேன். கலர் பண்ணுவேன். கலரிங் புக்ஸ் வச்சுருக்கேன், கலர் பண்ணுவேன். இதெல்லாம் தான் பண்ணுவேன். ரொம்ப கோவமாக இருக்குது, கோவத்தை எக்ஸ்பிரஸ் பஞ்சிங் பேக் இருக்குது பாருங்க, வச்சு விளாசிடுவேன். ஆமாம், முந்தா நேற்று கூட பயங்கரமாக. ஸோ ஏதாவது அந்த அந்த வெளியே போக வைக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து ஆமாம், லெட் அவுட் பண்ணணும். நம்ம பாடியில் டெய்லி அந்த ஒரு நாளோட ட்ராமா அப்படின்னா ஒரு பெரிய ட்ராமா அப்படின்னு சொல்லணும்னு இல்லை, சின்ன சின்ன விஷயமா கூட இருக்கலாம். யாராவது நீங்கள் போய் ஹாய் சொல்ல போயிருப்பீங்க, அவங்க வேறு ஏதோ யோசனையில் இல்லை, அவங்களுக்கு அவங்க என்ன இடத்துலேருந்து அவங்க வந்தாங்களோ அன்றைக்கி இப்படி பார்க்காம இருந்திருப்பாங்க. நம்ம டக்குன்னு ஒரு சின்ன ஒரு ஹர்ட் ஆகும். அந்த மாதிரி அந்த இடத்துலேருந்து அது பீட் எவ்வளோ பெரிய விஷயமோ சின்ன விஷயமோ அதெல்லாம் நம்ம பாடியில் ஸ்டோர் ஆகும். அப்போ அதை நம்ம லெட் கோ டெய்லி அது அந்த மாதிரி ப்ராக்டிசஸ்லாம் பண்ணணும். நம்ம ப்ரீதிங் எக்ஸசைஸஸோ ஏதாவது ஒரு ஆர்ட் ஃபார்மோ நமக்குன்னு கொஞ்சம் டைமோ. இப்போ இன்றைக்கி நைட்டே நம்ம ஒரு வேளை செத்து போயிடுவோம் அப்படின்னா இன்றைக்கி சாயந்தரத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம், அதெல்லாம் பண்ணணும் டெய்லி. இது இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஈஸியாக புரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த ஒரு விஷயம் யோசிச்சிருக்கீங்களா இந்த டெத்தோட ஃபியர் வந்து அதெல்லாம் நம்ம கையில் இல்லை, அது வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்குது, அவ்வளோதான். அப்படி தான் பார்க்குறேன். எல்லாருக்கும் ஒரு மாதிரி தானே இருக்கும். ஆமாம், இவ்வளோ நாள் இங்கே இருந்தோம், நமக்கு இப்போ இருக்கிற கான்ஷியஸ்னஸில் நம்ம இங்கே இருக்கோம், இதெல்லாம் தானே ரியல்னு ஃபீல் ஆகுது. அப்போ நம்ம இதெல்லாம் இல்லாமல் போயிடுவோன்னு நினைக்கும் போது ஒரு ஃபியர் வரதானே செய்யும். இப்போ நம்ம ஒரு ஏரியாலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு வீடு காலி பண்ணிட்டு போகும்போதே ஒரு மாதிரி இருக்குல்ல. ஒரு ஸ்கூல்லேருந்து வரும்போது, ஒரு காலேஜ் ஃபுல்லாக முடிச்சுட்டு வரும்போது, ஒரு ஃபிலிம் ஒரு ஃபிலிம்லேயும் நான் நினைப்பேன், நான் வந்து எமோஷ்னலி கனெக்ட் அந்தளவுக்கு ஆகாமல் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருந்துட்டு வரணும்னு. வரும்போது அப்படியே தாரையும் தண்ணியோட வருவேன். அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அது இருக்குல்ல. அப்போ அது அந்த மாதிரி ஒரு இருக்க தான் செய்யும்ல. என்னன்னு தெரியாததோட ஒரு பெயின் ஆஃப் நாட் நோயிங்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த ஆஃப்டர் லைஃப் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல மேம், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பற்றிலாம் நான் எதுவும் நினைக்கிறேன். இப்போ இருக்கிறத பற்றி ஆஃப்டர் லைஃப்பை விட பிஃபோர் லைஃப்லேயே நம்ம பண்ண வேண்டியது நினைக்க வேண்டியது நிறையா இருக்குது. நான் முன்னாடி கேட்ட மாதிரி தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல மேம், இது எங்கேருந்து ஒவ்வொருத்தவங்கள்ட்ட பேசும்போதா இருக்கலாம், இல்லை வந்து நம்ம புக் படிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. அப்புறம் எங்கேருந்து இந்த மாதிரி படிப்பேன்? எப்படி புக்குன்னு உட்காந்து ஃபிசிக்கல் புக்குன்னு படிக்கிறது வந்து சில பேர் புக்கெலாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவேன். என்னால் அந்த மாதிரி உட்காந்து படிக்கிறது வந்து நான் ஒரு ஆடியோ லேர்னர், கேட்கறது தான் எனக்கு நிறைய கேட்பேன், நிறைய பாட்காஸ்ட் கேட்பேன், நிறைய வீடியோஸ் கேட்பேன். அதை நான் வீடியோ பார்ப்பேங்கிறத விட நான் கேட்பேன். அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட பேசுவேன். இப்போ நம்ம ஏதாவது ஊருக்கு ஷூட் பண்ண போகிறோம், ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போகிறோன்னா அவங்க வீட்டில் போயிட்டு உட்காந்துருப்பேன். அந்த ஊரே மிஸ் பண்ணுவோம் நம்ம அங்கேருந்து கிளம்பும்போது, அந்த மாதிரி ஆகிடும். உட்காந்துருப்பேன் அவங்களோடய, அங்கேயே நான் ஸ்கெட்ச் புக்லாம் எடுத்துகிட்டு போயிடுவேன், அங்கே இருக்க குழந்தைங்களோட உட்காந்து வரைவேன். இதெல்லாம் நான் பண்ணுவேன். இப்போ அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்களோட வாழ்வியல் என்னவா இருக்குது,
அவங்க லைஃப் எப்படி பார்க்குறாங்க. நான் வந்து எலெக்ஷன் ஒரு படம் ஷூட் பண்ணேன். ஆம்பூரோட உள்ள அரங்கல் துருகம் அந்த இடம் பேர். அங்கே ஒரு பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க என்கிட்ட, நான் இந்த ஆம்பூர் டவுனுக்கே போனதில்லைன்னு சொன்னாங்க. அங்கே இருக்காங்க. அப்போ அவங்க லைஃப் என்னவா இருக்குன்னு நான் பார்க்குறேன். அப்போ நம்ம லைஃப் என்னவா இருக்குது, அதெல்லாம் பார்க்கும்போது எப்படியோ இருக்குது இல்லை, லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப வாஸ்ட்டாக இருக்குது இல்லையா. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இது வந்து அவங்க சொன்ன இப்போது இந்த பாட்டி இன்சிடென்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ரேண்டமாக சந்தித்த ஒரு ஆள், ஆனால் அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு அதுக்கப்புறம் பெர்ஸ்பெக்டிவோ இல்லை ஒரு நிறைய விஷயத்த மாற்றுச்சு. எனக்கு வந்து இந்த சில டைம் வேனிட்டி எடுத்துகிட்டு போக முடியாத ஷூட்டிங் ஸ்பேசஸ் இருக்கும். அங்கே வேனிட்டி எடுத்துகிட்டு போக முடியாது, இல்லை அவங்களால ப்ரொவைட் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஜோனாக இருக்கும். அப்போ வந்து அங்கே இருக்கிற கிராமத்தில் தான் அந்த மாதிரி மோஸ்ட்டாக இருந்திருக்கு. அவங்க வீட்டில் நீங்கள் போய் நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, நீங்கள் வந்து உட்காருங்க, இங்கே வந்து உட்காருங்க, சாப்பிட்டீங்களா சாப்பிட்றீங்களா அதெல்லாம் கேட்பாங்க. நம்ம வந்து வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு தான், அதில் கண்டிப்பாக எந்த டவுட்டும் இல்லை. இருந்தாலும் அவங்க வந்து நம்ம யார் என்ன எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி இங்கே படம் எடுக்க வந்திருக்காங்க, இங்கே வந்திருக்காங்க, அவங்க வாங்க இங்கே வந்து உட்காந்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. சில டைம் அவங்க வீட்டில் அவங்களுக்குன்னு ஏதாவது வேல்யூபிள்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் விட்டுட்டு நம்மள்ட்ட சாவியை கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க வயல் வேலைக்கெலாம். அப்போ அந்த ட்ரஸ்ட் ஒன்று வருது இல்லை, நம்ம யாருன்னே தெரியாது அவங்களுக்கு ஒரு, அதெல்லாம் ரொம்ப அழகாக நான் பார்க்குறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களோ நம்மளை வீட்டில் விட்டுட்டு போகிறது வேறு. யாருன்னே தெரியாத ஒருத்தவங்களோ அவங்க வந்து வீட்டில் விட்டுட்டு அவங்க பாட்டு போயிடுவாங்க. அவங்க சாயந்தரம் வருவாங்க. அது வரைக்கும் நம்ம அங்கே இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, சாவியை வெளியே வச்சுட்டு போயிருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ லைஃப் அவ்வளோதான் இல்லையா. அப்புறம் ஓகே, எனக்கு அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்து 2022 ஒரு புயல், அந்த புயல் பேர் கூட ஏதோ ஒரு பேர்லாம் இருந்துச்சு. அந்த புயல் அன்னைக்கு என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர், நம்ம ரைட்டர் டிரெக்டர் மதியழகன் சுப்பையான்னு சொல்லி, அவங்களோட அசோசியேட் மஹின், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரஜி வீணா அப்படின்னு 2 பேர் ஸ்ரீலங்காலேருந்து வந்தாங்க. எனக்கு ஏனோ தெரில, என்னால் ஸ்ரீலங்கன்ஸ் நான் யாரையாவது நான் பார்க்குறேன் அப்படின்னா அவங்களோட இருக்கிற அந்த கான்வர்சேஷன் வந்து என் லைஃப்லேயே மறக்க முடியாத மாதிரி தான் அது அமைஞ்சிருக்கு. நான் அன்றைக்கி தான் அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஈசிஆரில் ஒரு இடத்துல போய் ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி போகிறோம். நானும் வீணா அவங்களும், ரஜி தான் ஃபோட்டோ எடுக்க வந்தார். நம்ம அங்கே போகிறதுக்குள்ளே லைட்டெல்லாம் போயிடுச்சு. என்கிட்ட இருக்க பிக்சர்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பிக்சர்ஸில் அவர் எடுத்த பிக்சர்ஸும் இருக்குது. நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு. அதை என்னன்னு சொல்கிறதுனே தெரில. 3 பேர் அப்போ தான் மீட் பண்ணுறோம். அவங்க 2 பேரும் ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்போ தான் அவங்கள மீட் பண்ணுறேன். அந்த ஈசிஆரில் ஏதோ ஒரு ரேண்டம் பிளேஸில் இறங்கி ஒரு ஆட்டோ எடுத்துகிட்டு போனோம். மழை பெய்யுது, லைட்டெல்லாம் போயிடுச்சு. அவங்களோட ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்ஸாக இருக்கட்டும், அவங்க லைஃப்பில் பார்த்த விஷயங்களாக இருக்கட்டும், அந்த 3-4 hours நான் நைட்டு தான் அவங்கள விட்டு போகவே அவங்களுக்கும் கஷ்டமாக இருந்துச்சு, எனக்கும் கஷ்டமாக இருந்துச்சு. என்னமோ ரொம்ப ஏஜஸ்க்கு அவங்கள எனக்கு தெரியுங்கிற மாதிரி, லைஃபோட அன்சர்டனிட்டி என்ன இதில் எடுத்துகிட்டு போயிட போகிறோங்கிறதெல்லாம் வந்து ஒரு மாதிரி, நான் எப்பயுமே அப்படி தான் நினைப்பேன். என்கிட்ட இருக்க திங்ஸ் ஏதாவது யாராவது கேட்டாங்கன்னா நான் மோஸ்ட்டாக நான் யோசிக்க மாட்டேன், அதை அப்படியே கொடுத்துருவேன். அப்போ என்னோட இன்னும் சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, எப்படி நீ அந்த மாதிரி பண்ணுறேன்னு. நான் இன்றைக்கி சாயந்தரமே நான் இருப்பேன்னு தெரியாது, அதெல்லாம் எடுத்துக்கிட்டா நான் போகிறேன். அந்த மாதிரி ஒரு ஃபிலாசபின்னு இல்லை, எனக்கு அப்படி தான் வருது. அப்போ அதோட ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக இவங்களெல்லாம் நான் மீட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் சொல்லலாம். நம்ம வந்து ஐயோ திருப்பி இவங்களுக்கு நம்ம எப்படி ரீபே பண்ண போகிறோங்கிற கைண்ட்னஸ் அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க நமக்கு. ஒரு சின்ன வார்த்தையாக இருக்கும், சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. அந்த ஹோல் செட்டில் நம்ம வந்து காலையிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்போம், அசிஸ்டன்ட் இருப்பாங்களா இருக்கும் எல்லாம். ஆனால் அவங்க வந்து நிஜமாவே கேர் பண்ணி அவங்க வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்த மாதிரி, நீ சாப்பிட்டியாம்மா, உனக்கு வேணுமான்னு கேட்பாங்க. ஏன் ஒரு மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்பாங்க. அதெல்லாம் யாரும் இங்கே மைண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த சின்ன சின்ன இல்லை, இந்த சின்ன வார்த்தைங்க, அந்த கைண்ட்னஸ் வந்து அவங்க ஈஸியாக அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க. அது நமக்கு ஐயோ நம்ம இவங்களுக்கு என்ன பண்ண போகிறோன்ற இடத்துல நம்ம வச்சிரும். இந்த மாதிரியான விஷயங்கள் நான் நிறையா பார்த்துருக்கேன். ட்ராவலில் வந்து நிறைய விஷயம் தெரிய வருது அப்படிங்கிற மாதிரி. அப்சல்யூட்லி ட்ராவல் வந்து ஒரு ரொம்ப இன்வேல்யூபிள் தான். நிறைய அதோட ஜெனுவனா பீப்புளோட, இப்போ நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்ம உட்காந்து ஒரு 1/2 hour 1 hour பேசுகிறோன்னா,
இது வந்து நம்ம சேனலுக்காகவோ நம்ம வந்து மெட்டீரியலிஸ்டிக் ஆஸ்பெக்டாகவோ இல்லாமல் ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷனாக இருக்கும்போது அது ரொம்ப மேஜிக்கலாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் லாஸ்ட் டைம் உங்களோட இன்டர்வியூவும் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. அதனால தான் நானே சொன்னேன் நம்ம இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னு. இதுதான் மேம். இப்போது நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ஜென்யூனாக இப்போ ட்ராவல் நிறைய இடங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து போகும்போது அந்த ஊர் பற்றி கேள்விப்படாத ஊர் வந்து நிறைய போயிருப்பீங்க. ஒரு சின்ன கிராமமாக இருக்கும், எங்கேயோ இந்த மாதிரி இருக்கும். அப்படி போய் அந்த வில்லேஜை பார்த்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த இடம். எல்லா இடமுமே அப்படி தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு தஞ்சாவூரில் வந்து குருவாடிப்பட்டின்னு ஒரு ஊர், நாங்கள் எமகார்த்திகின்னு ஒரு படம் பண்ணோம். அது வந்து ஆஹால. அப்போ அந்த குருவாடிப்பட்டி அந்த ஊரை வந்து என் லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன். அந்த பீப்புளும் எங்கள் யாரையும் மறக்கவும் மாட்டாங்க, நாங்களும் இந்த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ நாங்களும் வந்து மறக்க மாட்டோம். அது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி பொள்ளாச்சியில் நாங்கள் நீல நிற சூரியன் ஒரு ஃபிலிம் பண்ணோம், டைரக்டர் சம்யுக்தா விஜயன் அண்ட் டீம். அதுவும் வந்து நான் மறக்கவே மாட்டேன். அதோட சினிமாட்டோகிராஃபர், மியூசிக் டைரக்டர், எடிட்டர், கலரிஸ்ட் எல்லாம் ஒரே ஆள், ஸ்டீவ் பெஞ்சமின்னு. ஹீஸ் பேஸ்ட் இன் கோட்டயம். அப்போது இவங்களோடலாம் ட்ராவல் பண்ணும்போது தான் நானும் ஒய் டோன்ட் ஐ டூ மியூசிக் அவுட் எக்ஸ்பிளிசிட்லி. அவங்க வந்து மியூசிக் படிக்கலை, ஆனால் ரொம்ப அழகாக மியூசிக் பண்ணுறாங்க. ஆர்ட் ஃபார்முக்குள்ளே அவ்வளோ டீப்பாக இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து எனக்கு நான் நிறையா இன்ஸ்பயர்டு. இந்த மாதிரி சொல்லலாம், நிறைய சொல்லலாம். நான் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட மியூசிக்லாம் நீங்கள் நிறைய கேட்டிருக்கீங்களா மேம்? உங்களோட ஃபேவரட் தமிழில் இருக்கக்கூடிய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கள்ல, உருப்பானர், தருண், பிரவேகா, ஒத்த சிவரு, சிவா, கீர்த்தி, கௌதம், பைசாக், அந்த சியானர், அவங்க கேபருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறத பார்த்துருக்கேன். ரீசெண்ட் டேஸில் நிறைய பார்க்க முடியும். இவர் அசல் கோலர், பால் டப்பா, ரொம்ப அழகாக அவங்களாம் பண்ணிகிட்ருக்காங்க. நான் அந்த பக்கம் ரொம்ப இல்லாததுனால எனக்கு சரியாக தெரியல. நாப்ஸ் அவங்கள கூட நான் நிறையா கேள்விப்படுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறது பேசுறது வச்சு தான் நான் அவங்கள அந்தளவுக்கு எனக்கு ஐ மீன் என்னோட அறியாமல் வந்து நான் இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் நிறையா நான் கேட்பேன். சிம்ஃபனி, பாக் அந்த மாதிரி நான் நிறையா கேட்பேன். கலிம்பாவோட கம்பைலேஷன் கொஞ்சம் அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டல். எனக்கு வந்து ஆண்ட்ரியா வன்சோன்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்கார், பியானிஸ்ட், அவரோட ஒர்க்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆண்ட்ரியா வன்சோ அந்த மாதிரி நிறையா பேர், இவங்க தான் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. தேர் ஆர் ஸோ மெனி பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட், இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட். எனக்கு பர்சனலாக எனக்கு நீல் நிற சூரியனோட மியூசிக் டைரக்டர் ஸ்டீவ் பெஞ்சமின், அவங்களோட ஒர்க்ஸ் ரொம்ப பிடிக்கும். சாங்ஸ்லாம் வந்து நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தாண்டி இப்போயாவது சாங்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு சாங் வந்து ரிப்பீட்டிவாக வந்து ஓடிட்டு இருக்கும், இல்லை ஒரு எனக்கு ஏதாவது பாட்டு பிடிச்சிருச்சுன்னா மோஸ்ட்டாக அது நான் ரெப்பிட்டேட்டிவாக கேட்குறது உண்டு. ரீசெண்டாக அந்த மாதிரி ஏதாவது? எனக்கு பைசன் ஜூக் பாக்ஸ் ரொம்ப பிடிச்சிச்சு. நான் நிவாஸ் அவர்கிட்ட சொன்னேன் இப்போது சக்ஸஸ் மீட்டில் பார்க்கும்போது, உன்னாலே பையா, அப்புறம் ஆவேஷம், அங்கே ரேண்டமாக இருக்கும், இன்னும் மௌனராகம், மௌனராகம், இந்த மாதிரி சில ஹோல் ஃபிலிமாக ஜூக் பாக்ஸாக நமக்கு வந்து பிஜி எல்லாமே எங்கேயுமே டைல்யூஷன் இல்லாமல் கேட்க முடியுமா. எனக்கு பைசன் ரொம்ப எங்கள் ஜூக் பாக்ஸ் ரொம்ப பிடிச்சிச்சு. அதில் ஸ்பெசிஃபிக்கான ஒரு சாங் எனக்கு எல்லாமே சீனிக்கல்லு பாட்டு ரொம்ப ஃபேவரட்டாக எனக்கு எல்லாமே பிடிச்சி, எல்லாமே ஒரு பாம் அப்படி தான் இருந்துச்சு. சூப்பர் மேம். இப்போது ட்ராவலிங் பேசிட்டோம், மியூசிக் பேசிட்டோம், இல்லை வந்து ஆர்ட் ஃபார்ம் பேசிட்டோம், புக்ஸு பேசினோம், இது பேசணும். உங்களுக்கு கான்வோ பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இங்கேருந்து தெரியுது மேம். அது அந்த ஒரு தயக்கம், அது உண்மையாக இருந்துச்சுன்னா ஓகே, அது மனசுலேருந்து பேசுகிறோன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேசுறதுக்கு. நான் வந்து நம்ம ஆங்கர் கௌதம்னு இருக்காரு, எனக்கு உங்களோட பேச பிடிச்சிருக்கு. கௌதம் வந்து நாங்கள் ரெட் நூலில் போன வருஷம் 2023 நாங்கள் இன்டர்வியூ பண்ணோம். நாங்கள் இன்டர்வியூ பண்ணதுக்கப்புறம் கேமராலாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரு 2 hours நாங்கள் அங்கேயே உட்காந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பற்றியும் சவுண்ட் ஹீலிங் பற்றியும் அங்கேயே உட்காந்து நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம். அந்த மாதிரி இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஐபிசிலையும் அந்த மாதிரி தான் போனோன்னா எவ்வளோ 3 hours மேலெலாம் பேசியிருக்கோம். ஒரு ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷனாக இருந்துச்சுன்னா அது எனக்கு நல்லா இருக்கும். அந்த ஒரு பேரியர் இருக்கும்ல மேம், அந்த கான்வோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேரியர் பிரேக் பண்ணுறது எப்படி அப்படிங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து தயங்குவாங்க பேச ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு மேபி ஹானஸ்ட்டாக அது பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். இருந்தாலும் அந்த இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த பேரியரை பிரேக் பண்ணுறது வந்து அது அவங்க சைட்லேருந்து ஒரு கம்ஃபர்ட் கிடைச்சா நல்லாயிருக்கும். இல்லைனாலும் அவங்கள அஃபெக்ட் பண்ணாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ஒரு ஹாய் சொல்லலாம், அந்த மாதிரி மேபி பேசலாம்.
கான்வோ அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போ உங்களுக்கும் பர்சனலாக அப்படி தானே மேம்? கான்வர்சேஷனால நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங். கான்வர்சேஷன் மட்டும் இல்லை, அப்சர்வேஷன்னு சொல்லலாம். சில பேரோட நான் கான்வர்சேஷன் வச்சுக்கலனாலுமே நான் அவங்கள பார்த்தே நிறைய விஷயம் நான் கற்றுருக்கேன், அந்த மாதிரியும் சொல்லலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்காங்க இல்லையா மேம்? அவங்க இல்லை ஒரு சர்க்கிள் அப்படிங்கிற மாதிரி. அந்த சர்க்கிள் கிட்ட இருந்து அப்சர்வ் பண்ணி, இல்லை புதுசாக நான் இந்த ஒரு ஹேபிட் வந்து இவங்க கிட்ட இருந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டேன், இல்லை இவங்கள பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் ஏதாவது? கீதா வந்து என்னோட ஸ்டோரி டெல்லிங் குரு, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்கக்கிட்டேருந்து நான் எழுதலாம் அப்படிங்கிற இன்ஸ்பிரேஷன் எனக்கு கிடைச்சி. அவங்க ஒரு ரைட்டர் கூட. எழுதலாம் அப்படிங்கிறது, புக்கு வாசிக்கலாம் அப்படிங்கிற இன்ஸ்பிரேஷன் நிறையா எனக்கு அவங்கள்ட்ட கிடச்சிருக்கு. அப்புறம் ஸ்மிருதின்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு தியேட்டர் ஆக்டர். அவங்கக்கிட்டேருந்து ப்ராசஸஸ், அவங்க வந்து 1 hour ஒரு சிங்கிள் பர்சனாக ஸ்டேஜ் ப்ளேலாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்டென்ஸான ப்ளேலாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கு. நம்மளும் தியேட்டர் நான் ப்ராசஸஸ் எடுத்து அடாப்ட் பண்ணி ஃபிலிமில் ஒர்க் பண்ணுறேன். ஆனால் தியேட்டரும் நம்ம பண்ணணும், நம்ம அந்த புக்ஸ்லாம் வாங்கி படிக்கலாம். அவங்கக்கிட்ட ஒரு புக் வாங்கி வச்சுருக்கேன். நான் இப்போது இன்ஸ்பெக்டர் ரிஷி ஃபர்ஸ்ட் டே போகிறதுக்கு முன்னாடி அதை நான் பார்த்தேன், படித்தேன். அந்த மாதிரி இன்னும் ப்ராக்டிசஸ், நம்ம புக்கு படிக்கணும், அதுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், அதெல்லாம் எனக்கு இன்ஸ்பயர் ஆகிருக்கு. இந்த மாதிரி தியேட்ரிக்கல் ஆர்டிஸ்ட் வந்து இப்போது ரீசெண்ட் டேஸில் வந்து நிறையா ஃபிலிம்ஸ்லலாம் வந்து வர வைக்கிறாங்க. இது எவ்வளோ நல்ல விஷயமா நீங்கள் பார்க்குறீங்க? ரொம்ப சினிமாவுக்கு நல்லது. அவங்களுக்கு நல்லதோ இல்லையோ சினிமாவுக்கு நல்லது. ஏன்னா க்ளோஸ் டு த கேரக்டர், க்ளோசஸ்ட்டு மோஸ்ட் ட்ரூத்ஃபுல் விஷயங்கள் அவங்களால கொடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். வித் லிட்டில் பிட் ஆஃப் ப்ராக்டிஸ் ஆர் லிட்டில் பிட் ஆஃப் ஒர்க் எக்ஸ்ட்ராக்ஷன் அவங்களால அது பண்ண முடியும். அப்போது கிராஃப்ட் நல்லாயிருக்கும், ஆர்ட் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு ப்ரிப்பரேஷன் தேவைப்படுதுல்ல மேம் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி? இது எப்படி இருக்கும்? ஒருத்தருக்கு ஒரு மாதிரி, எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஸ்கூல் படிச்சுட்டு வர்றது கிடையாது. அந்த ப்ரிப்பரேஷன் இல்லை, நம்ம மென்டலாகவோ ஃபிசிக்கலாகவோ ஓகே இது இப்படி தான் இருக்க போகுது, எப்போவுமே நமக்கு ரெகுலராக மூவிஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு மென்டல் ப்ரிப்பரேஷன் வந்து சொல்லப்போம். ஒருத்தரோட டைம் லைன் வேறு. இப்போ என் கூடயே ஃபிலிம் பண்ண ஸ்டார்ட் பண்ணவங்க சில பேர் வேறு ஸ்பேசஸில் இருக்காங்க. நமக்கு அப்புறம் சினிமா பண்ண வந்தவங்க வேறு ஸ்பேசஸில் இருக்காங்க. இல்லை நம்ம வந்து இது வந்து அன்சர்டனிட்டி இருக்கிற ஒரு இடங்கிறது. ஆமாம், நம்ம அது ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்தோம். ஆமாம். இப்போது ஃபினான்ஷியல் பேக்கப் இருக்கணும். இல்லை ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டை வந்து அந்த நீட்ஸை மீட் பண்ணுறதுக்கு அவங்க ஏதாவது ஒரு ஒர்க்கை வந்து பண்ணிக்கிட்டே இதை பண்ணாங்க அப்படின்னா, ஐ விஷ் தம் ஃபாஸ்ட்டாக இதுலேயும் அதை பண்ணிடணும்னு. பட் ஸ்டில் இது ஒரு விஷயம் வந்து இந்த ஆஸ்பெக்டை மைண்டில் வச்சுக்கணும்னு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன். அந்த ஒரு தயக்கம் இருக்குல்ல மேம், ஒரு சில நேரம் ஒர்க் பண்ணிடுவாங்க அவங்களோட, இது ஆக்டிங்க்கு மட்டும் சொல்ல, வேறு ஆர்ட் ஒர்க்ஸில் சொல்கிறேன். ஆர்ட் ஒர்க் வந்து அவங்க ஆர்ட்டை வந்து ஒர்க்காக மாற்றுறதுக்கு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதை மணியாக மாற்றுறதுக்கு வந்து அந்த ஒரு சின்ன தயக்கம். அது எவ்வளோ இது பண்ணணும், இதை பிஸ்னஸாக பார்க்குற அந்த ஒரு மைண்ட் செட்டே வந்து நிறைய பேத்துக்கு வராது இல்லை வரைக்குமே. அதை ப்ரொஃபஷனாக மாற்றினவங்களுக்கு அதை அவங்க பார்க்குறதுக்கு தானாகவே அவங்களுக்கு வரும். இப்போ நான் வந்து என்னோடய ஆர்ட் எல்லாத்தையும் நான் ப்ரொஃபஷனாகவும் நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். நான் இதெல்லாம் தான் நான் என் பொழப்பே இதுதான். அப்போ நான் அதெல்லாமும் பார்க்கணும் இல்லையா? அது எனக்கு வரும். அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படும் போது அது வரும். தேவை ஏற்படும் போது அந்த விஷயங்கள் தானாக வேஸ் வரும். இப்போ இது இல்லாமல் கடைசியாக ஒரு கொஸ்டின் மேம், இப்போது வரக்கூடிய ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாருக்குமே, இல்லை இதுக்கப்புறம் சினிமா ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லை ஆர்ட்டை தேடி வரக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி? உங்களோட ஒர்க்கு, உங்களோட ஃபீலிங்ஸ்க்கு எது உண்மையாக இருக்கோ அதை பண்ணுங்கள். அதுக்கான ஸ்பேஸ் வந்து எவ்வளோ சீக்கிரம் கிடைக்குங்கிறது நம்ம கையில் இல்லை. ஆனால் கன்சிஸ்டன்சிக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்பேஸ் இருக்க தான் செய்யுது. கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக ஒரு கோல் இல்லை ஒரு வின்னை நோக்கி கொண்டு போகும் அப்படின்னு. அதான் அதுதான் வந்து நான் அந்த மைண்ட் செட்டில் தான் எனக்கு உடன்பாடு இல்லை. வின் அப்படின்னா என்ன? எதை யார் நிர்ணயம் பண்ணுறது யாரோட வின் எதுன்னு? நம்ம ஆர்ட் ஃபார்முக்குள்ளே இருக்கோம், நம்மளோட முடிஞ்சதெல்லாம் நம்ம பண்ணுறோம், நம்ம அது ஏர்னிங் பாயிண்ட்டாகவும் கன்வெர்ட் பண்ணியிருக்கோன்னா அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோம், ஏர்ன் பண்ணுறோம், வி ஆர் லிவிங். அதெல்லாம் இருக்கே தவிர இது பண்ணால் நீ வின்னர், இது பண்ணால் நீ லூசர் அப்படிங்கிறதே கிடையாது. கார்ல் லூயிஸ்ன்னு நம்மளோட ரொம்ப ஃபேமஸான சீனியர் ஆத்லீட் அவங்க தான் சொல்லியிருக்காங்க, பார்ட்டிசிபேஷன் இஸ் மோர், அதுதான் வந்து வின்னிங் விட பெருசு அப்படின்னா. அது எப்போவுமே நான் நம்புவேன். எனக்கு இன்ஜுரி இருக்கும்போதெல்லாமும் நான் கம்பீட் பண்ணுவேன் சில டைம். அப்போ எனக்கு அந்த மீட்டை விடக்கூடாது, பண்ணணுன்னு எனக்கு தோணும், அதுக்காக நான் பண்ணுவேன். ஆனால் அதில் வின் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி சொல்கிறேன். ஒருவேளை நான் சில டைம் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஃபுல் ஃபார்மில் இல்லாத போதும் சில டைம் நான் சில மீட்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி
நம்மளோட ஃபுல்லஸ்ட்டு நம்ம ஒரு இடத்துல கொடுக்குறோங்கிறது தான் நம்ம கையில் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளது நம்ம கையில் இல்லை. ஆனால் கன்சிஸ்டன்சிக்கும் உண்மையாக நம்ம ஒரு விஷயம் பண்ணுறதுக்கும் ரெசிலியன்ஸ்க்கும் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் வந்து நடந்து தான் ஆகும். கண்டிப்பாக மேம். ஒரு சூப்பரான கான்வர்சேஷன். இந்த டைமுக்கு வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ.